வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த புது ஆண்டில், ஆங்கில ஆண்டில் அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருப்பதனால் நம்ம நேரடியாக மார்ச் மாதத்திலிருந்து கிரக மாற்றத்திலிருந்து பலன்களை எடுக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக எல்லா ராசிகளுக்கும் கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த தனுசு ராசிக்கும் நம்ம சனியுடைய மாற்றத்திலிருந்து பார்க்கலாம். இந்த புத்தாண்டு தொடங்கிய 3 மாதங்களில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி கிரகம் மாற்றமடைகிறார். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் இதுவரை இருந்த கும்ப சனியாக இருந்தவர் இப்பொழுது மீன ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இவங்களுக்கு இது 4ஆம் வீடு, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடத்தில் டச் இருக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கும். கண்டிப்பாக இது அர்த்தாஷ்டம சனிதான். மேலும் இந்த சனி மாறிய உடனேயே குரு கிரகமும் மாற இருக்கிறார். இது எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய ஒரு பிற்பகுதின்னு சொல்லலாம். சரிபாதிக்கு பிறகு சனி மார்ச் இறுதியில் மாறுகிறார். மே மாதம் 14ஆம் தேதி சனி கிரகத்திற்கு அமர்வு கொடுத்த, வீடு கொடுத்த நிலையில் இந்த குருவுடைய பயிற்சி ஒரு தொடர்பை முக்கியமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பதிவில் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அந்த அடிப்படையில் நம்ம சனி கிரகத்தினுடைய தொடர்பாக குருவிற்கு வரும் பொழுது மே 14ஆம் தேதி குரு கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த பிளேஸ்மெண்ட்டும் தனுசு ராசி ஆகிய நண்பர்களுக்கு ராசிநாதன் ராசிக்குடையவர் 4ஆம் வீட்டிற்கும் உடையவர் 7ஆம் வீடு பாதகம், பாதகத்தில் போய் அமரப்போகிறார். இதுவும் ஒரு சின்ன ஒரு இக் வைத்தது போன்ற அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ராகு கேது கிரகங்கள். இந்த குரு மாறிய 4 நாட்களில் மே 18ஆம் தேதி ராகு கேது இரண்டுமே மாறக்கூடிய நிலை இருக்கிறது. ராகு கிரகம் அதுவரை மீனத்தில் இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு இப்பொழுது 3ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 3ல் இருந்து சனி 4ற்கு மாறுவதும், 4ல் இருந்து ராகு 3ற்கு ஒரு இன்டர்சேஞ்ச் போன்ற நிலையும் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. கேது கிரகம் உங்களுக்கு 10ஆம் வீடாகிய கன்னியில் இருந்து 9ஆம் வீடாகிய சிம்மத்திற்கு மாறுகிறார். இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட தனுசு ராசிக்குடைய பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படிங்கிறது. அதிகமான ஆளுமையை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கறதும் நமக்கு மார்ச்சில் இருந்து தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்களை பண்ணும் அப்படிங்கறத ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா 4 கிரகங்களை தனிப்பட்ட முறையில் நம்ம ரொம்ப விரிவாக சொன்னால் கூட நேரம் பத்தாது. இது ஒரு மேலோட்டமான ஷாலோ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். கண்டிப்பாக எல்லோருமே இவ்வளவு கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்குடைய பலன்களை உங்க சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு நீங்க ஒரு நல்ல ஜோதிடரிடம், உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்த ஜோதிடரிடம் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அர்த்தாஷ்டமத்தில் என்ன ஒரு முக்கியமான நிலை அப்படின்னா 10ஆம் பார்வையாக அங்கிருந்து உங்க ராசியை சனி கிரகம் மீண்டும் பார்க்கும். இது எல்லோருக்குமே அர்த்தாஷ்டமத்தில் வரும் பொழுது 10ஆம் பார்வையாக அந்த சம்பந்தப்பட்ட ராசியை அங்க இருக்கக்கூடிய சந்திரனை சனி பார்க்கும். சனியுடைய பார்வை சந்திரனுக்கு வரும் பொழுது எப்பொழுதுமே ஒரு சின்ன மனக்கலக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முக்கியமான கிரகம் குரு கிரகம் இந்த சனிக்கு வீடு கொடுத்த நிலையிலும் அவர் 7ஆம் வீட்டில் அமர்வது இது ஓரளவிற்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் பாதகத்தில் போய் அமர்ந்து இருப்பதனால் சில விஷயங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சோ இந்த பதிவை நீங்க தெளிவாக கொஞ்சம் பொறுமையான மனநிலையில் முழுவதுமாக கேட்பது உங்களுக்கு நல்ல புரிதலை கொடுக்கும். குரு உங்களுடைய 7ஆம் வீட்டில் மிதுனத்தில் அமர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இது 11ஆம் வீடு. உங்களுடைய லாபம், நினைத்த காரியத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, பொருளாதாரத்தில் மிகுந்த உயர்வான நிலை, 2ஆம் திருமணம், மூத்த சகோதரரோடு இருந்த நிலை, அவங்களுடைய நிலையில் ஒரு வளர்ச்சி, அவர்களுக்கு ஒரு குருவின் பார்வையினால் ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா குரு பார்வையும் எல்லா ராசி நண்பர்களுக்கும் அது ஒரு பெரிய நன்மையை கொடுத்து விடாது. உங்க சகோதரர், மூத்த சகோதரர்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த குரு பாக்கியத்தில் இருந்து பார்ப்பதனால் ஓரளவிற்கு அவர்களுக்கு வருமானம் உயரும். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய ராசியையும் குரு கிரகம் பார்க்கிறார். எல்லா ராசியையும் குரு பார்ப்பது ஒரு ஸ்பெஷல் நன்மை அப்படின்னு சொல்வார்கள். உங்களுக்கு ராசிநாதனாகவே குரு இருப்பது, உங்களோட ராசியை அவரே பார்ப்பது நல்ல நிலைனே சொல்லலாம். ஆனால் சற்று ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் நீங்க தவிர்ப்பது, நிதானத்தை கையில் எடுத்துக்கொள்வது, நிதானமாகவே இந்த ஆண்டு முழுவதும் இருப்பது, ஆல்மோஸ்ட் அடுத்த குரு பெயர்ச்சி வரை நீங்க நிதானத்தோடு இருப்பது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். குரு அடுத்தது பார்ப்பது உங்களுடைய தைரியஸ்தானம், 3ஆம் வீடு. ஆல்ரெடி அங்கு ராகு கிரகம் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டையும் குரு பார்க்கிறார், அந்த வீட்டில் உள்ள ராகுவையும் பார்க்கிறார். சோ இப்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அளவுக்கு அதிகமான தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்குரிய சூழலாக இந்த ஆண்டு கிரகங்கள் பிளான் செய்வது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாகவே இது இருக்கும். அடுத்ததாக ராகு கிரகம் உங்களுடைய 3rd ஹவுஸ்ல இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே, வருமானத்தில் இருந்த குறைபாடு, பணத்தட்டுப்பாடு இதெல்லாமே தீரக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட குழந்தைகளுடைய கான்பிடன்ஸ் லெவலும் சற்று அதிகமாக இருக்கும். அவங்கள நீங்க கண்காணிக்க வேண்டிய காலகட்டமாக இதை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி, வருமானத்தில் உயர்வு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள், வளர்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த தனுசு ராசி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு நிலையாக இருப்பது ஒரு நல்ல பலன்கள். ஆனால் ஓவர் திங்கிங்கை கண்டிப்பாக தவிர்ப்பதும், ஓவர் கான்பிடன்ஸை தனுசு ராசி தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்கள். சனி கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி 4ஆம் வீட்டில் அமர்ந்து அர்த்தாஷ்டமத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். இது உங்களுக்கு உத்தியோகஸ்தானம், வருமானத்திற்குரிய 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பது உங்களை பொறுத்தவரை நல்ல நிலைதான். பணியில் ஒரு நல்ல இடமாற்றம், பிரயாணங்கள் கொடுக்கக்கூடிய நிலை, பணிக்கான சில வேறு இடம் மாறி செல்லக்கூடிய நிலை, சில அலைச்சல்களை உள்ளடக்கிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆன் த ஹோல் பணி சம்பந்தமான விஷயங்களில் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சனி கிரகம் கன்னி ராசியை பார்க்கிறார். கன்னிக்கு சற்று சாதகம் இல்லாத பாதகத்தில் அமர்ந்து இந்த சனி பார்ப்பது உங்களுக்கு சுய தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் வீடு. சோ கண்டிப்பாக உங்களுடைய சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது, சுய தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை இருந்தால் அதிலும் சில கவனமாக இருப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிலை. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பெரும் பணத்தை ஃபுல்லா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல சுய தொழிலில் போடாமல் கொஞ்சம் நீங்க நிதானமாக இருப்பது, எல்லா விஷயங்களிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு சனி கிரகம் பார்ப்பது உங்களுடைய ராசியை பார்ப்பார்னு சொல்லிட்டோம். சோ 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, சனியுடைய பார்வைக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா சுய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிக எச்சரிக்கை, இது ஒண்ணுதான். மேலும் இந்த குரு பாதகத்தில் அமர்ந்திருப்பது, அதை பத்தி நம்ம தொடர்ந்து சொன்னா நிறைய உங்களுக்கு அச்சம் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சனியை சொல்லிட்டு மீண்டும் கண்டினியூ பண்ணக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதகத்தில் அமர்ந்த குரு கிரகம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்குள் நீங்க புதிதாக அந்த திருமண பந்தம் அப்படிங்கிற உறவு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா திருமணத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, திருமணம் முடிப்பதற்கு முன்னர், முடிவு செய்வதற்கு முன்னர் நிறைய விசாரித்து உறுதியாக நிறைய பலன்கள் எல்லாம் அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. ஏனென்றால் பாதகத்தில் அமர்ந்த குரு செல்லக்கூடிய நட்சத்திர சாரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், இது எல்லாமே உங்களுக்கு சற்று பாதகத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக காதல் திருமணம் செய்யக்கூடிய நண்பர்கள் அந்த காதல் தொடர்பான விஷயங்களில் வேறு ஒரு முகம் இந்த காதலுக்கு பின்னால் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு போன்ற ஒரு நிலை இந்த கிரகங்கள் காட்டுகிறது. இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இதுல 40% நண்பர்களுக்கு இது போன்ற சில சிக்கல்கள் வரலாம். சோ நீங்க ஓரளவிற்கு உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற விஷயங்களை நீங்க சரியாக கையாள்வது நல்ல நிலை. சில லிமிட்ஸ் தாண்டி நம்மளால எந்த விஷயத்தையும் எதுவும் செய்ய முடியாது, அதை நம்ம கர்மானு விட்டுடலாம். அடுத்ததாக 11,000 சொல்லக்கூடியது உங்களுடைய மூத்த சகோதரர்கள், உங்களுடைய செகண்ட் மேரேஜ். இந்த விஷயத்திலுமே நீங்க இந்த குருவினுடைய பார்வை பாதகத்தில் அமர்ந்து பார்ப்பதனால் நீங்க இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த 2ஆம் திருமணமும் சில குழப்பங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க முதலிலே புரிந்து கொண்டு நிறைய செக் பண்ணுவது, நீங்க விசாரிப்பது, நிறைய தெரிந்து கொள்வது, இதெல்லாமே முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். மேலும் பாதகத்தில் அமர்ந்த குரு உங்களோட தைரியஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக அதிக தைரியம், அதிக கான்பிடன்ஸ் இந்த காலகட்டத்தில் வரும். ராகு கிரகமும் அங்கு அமர்ந்திருக்கிறார். புத்திஸ்தானத்தை சற்று ஒரு பலவீனப்படுத்திவிட்டு இந்த ராகு குரு 2 கிரகமும் உங்களை சறுக்க செய்து இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ நீங்க எல்லா விஷயத்திலும் நிதானம் அப்படிங்கிறது, முதலில் பதட்டம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பது, அவசரகதியில் எந்த விஷயங்களிலும் நீங்க ஒரு கமிட்மெண்ட்குள்ள போகாமல் இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். சோ இதுதான் மேலோட்டமான பலன்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெப்த் பலனாக நான் சொல்ல நினைத்தது. மேலும் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சனி கிரகமும் அந்த சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் மே மாதத்தில் இருந்து
4ல் இருக்கக்கூடிய சனியும் 4ற்கு 4ல் இருக்கக்கூடிய அந்த 4ஆம் அதிபதி குருவும் பாதகமாக வரக்கூடிய நிலையில் அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், அன்வான்ட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் சம்பந்தமான தொடர்புகள் இதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இதுல பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார்கள். சோ இந்த மாதிரி பலன்களை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது இந்த காலகட்டத்தில் இப்படி சொல்வது உங்களுக்கு ஒரு பெரிய தற்காப்பை கொடுக்கும். ஓரளவிற்கு சிலருக்கு ஒரு சரியான ஒரு அவேர்னஸ், சரியான ஒரு அலர்ட் மோட்ல அவங்க இருந்து நிறைய பெரிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய நிலையாக இது இருக்கும் அப்படிங்கறதுனால சொல்கிறோம். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு பிறகும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், கம்ஃபர்டபிளான லிவிங் ஸ்டேட்டஸ். அதே சமயம் இது அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்னால இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் இதே சுகஸ்தானம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். அந்த வீடு கொடுத்த குரு கிரகம் உங்களுக்கு மறுபடியும் அந்த வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு சென்று ஒரு தேவையில்லாத பாவக அடிப்படை போன்ற ஒரு நிலையை கொடுத்து அது பாதகமாக இருப்பதனால் கண்டிப்பாக நீங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மிட் லைஃப்ல இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. ரீசெண்டா கூட மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் பெங்களூர்ல கணவர் மேல் ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்ல நிறைய அவங்களுக்கு ஏதோ மன உளைச்சல் கொடுத்து அவர் ஏதோ சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸை நீங்க இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப ஒரு ஈடுபாடோடு, ரொம்ப நம்பிக்கையோடு, அன்பு அப்படிங்கிற ஒரு வலைக்குள் நீங்க மாட்டிக்கொண்டால் இதுக்கு பாதகமான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ அதுக்காக நீங்க எல்லாருக்குமே இப்படி நடந்துரும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த எதிர்பாலினத்தவர்கள் அப்படிங்கிறது இந்த 7ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் முதல் திருமணமாக இருந்தாலும் 2ஆம் திருமணமாக இருந்தாலும் முக்கியமாக இது நீங்களாக முடிவு பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தால் இது அதிக ரிஸ்க் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆன் தி ஹோல் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் ரீதியிலாகவும் உத்தியோகம் ரீதியிலாகவும் நல்ல வருமான உயர்வு. ஆல்ரெடி திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்க ஸ்பௌஸ் ரீதியிலாக அவங்களுடைய ஒரு வருமானம், பிசினஸ்ல நல்ல உயர்வு, இருவருக்குமே ஒரு நல்ல கான்பிடன்ஸ், உங்களுக்கு தைரியம், அவர்களுக்கு அதிர்ஷ்டம், அண்ட் உங்களுக்கு அற்புதமான ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய நிலை. மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரயாணங்கள் கொடுக்கும். இது சிலருக்கு நீண்ட நாள் விருப்பமான சில பிரயாணங்கள், சில கோயில்களுக்கு செல்லக்கூடிய சில பிரார்த்தனைகளை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை. எவ்வளவோ நாள் அவங்க முயற்சி செய்து சில பரிகார ஸ்தலங்களுக்கு எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணங்கள் தொடர்ச்சியா அவங்களுக்கு தடை பண்ணி கொண்டே இருந்திருக்கும். அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கி, தடை நீங்கி, நினைத்த இடங்களுக்கு நீங்க ஒரு நல்ல தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய கோயில்களுக்கு செல்லக்கூடியது, நீண்ட தூர பிரயாணங்களாக அது இருக்கலாம். சோ ரொம்ப அற்புதமான நல்ல காலகட்டம். இந்த ஒரே ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப் வகையிலும் திருமணத்திலும் ஓவர் கான்பிடன்ஸ் எல்லா விஷயங்களிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்திலும் தனுசு ராசி நிதானமாக இருந்துவிட்டால் நிறைய விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு நான் பார்க்கிறேன். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.